இடத்திலிருந்து ஆண்டவரே சகோதரனை கர்த்தர் இணைத்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளானது உம்முடைய ஆவியானவருடைய உதவியோடு கூட நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் மத்தியிலே இன்றைக்கு I'm going to give a small introduction about the speaker, brother Steve Atkinson, brother அமெரிக்காவிலே ஜோர்ஜியா என்ற இடத்துல அட்லாண்டா உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கிற இடத்திலே அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் ஒரு மூப்பராக எல்டராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். NPRF.org New Testament Reformation Restoration Foundation, அதாவது புதிய ஏற்பாட்டு மறு சீரமைப்பு இயக்கத்தினுடைய ஒரு அதாவது அந்த வெப்சைட்ல அவர் நிறைய காரியங்களை சொல்கிறார். புதிய உடன்படிக்கை நியூ கவர்னன்ட், நியூ டெஸ்டமென்ட் நாங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த திருச்சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். அதாவது அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள். அப்போஸ்தல முறைமைகளுக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய ஞானம் அதுதான், ஆண்டவருடைய வழிநடத்தல் அதுதான், தேவன் எழுதி கொடுத்த புத்தகம் அதுதான் என்ற சிந்தனையோடு இதை கொத்த சிந்தை உள்ளவராகி ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் எனக்குரிய 10-15 வருடங்களுக்கு முன்பாக சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுல இருந்து அவர் நெருங்கி இன்றைக்கு எங்கள் ஊழியத்திலே அவர் மிகவும் ஒரு முக்கியமானவராக இருக்கிறார். ஏனென்றால் இலங்கைக்கு 2 தடவை வந்திருக்கிறார். He has come twice to Sri Lanka. ஆகவே அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியங்களிலே எங்களுடைய ஊழியங்களிலே அநேக தடவைகள் அநேக தொடர்ச்சியாக அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார். எங்களிலே அவர் ஒரு மிகவும் தாழ்மையான ஊழியக்காரர். அது மிக முக்கியம். தாழ்மையும் உத்தமும் நீதி நேர்மையுள்ள ஒரு ஊழியக்காரர். அவருடைய மனைவியார் சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போனார். அவருக்கு 3 பிள்ளைகள். அவங்களுடைய வீடியோவை ஆஃப் பண்ணணும். தயவு செய்து யூடியூப்ல போயிட்டு இருக்கு, எல்லாரும் உங்களுடைய வீடியோக்களை ஆஃப் பண்ணணும். ஆகவே ஆடியோவையும் ஆஃப் பண்ணணும். ஆகவே அவருடைய மனைவியார் இறந்து போன பிற்பாடு அவர் தனிமை நிமித்தமாக அவருக்கு துணை அதை ஆலோசித்தோம். 3 பிள்ளைகளும் திருமணமாகி வெளியில் சென்று விட்டார்கள். மறுபடியும் சீன நாட்டை சேர்ந்த அருமையான ஒரு சகோதரியை திருமணம் செய்து ஆக்கில்லா பிரிசிலா பொழுது ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு வருகிறார். ஆகவே இப்பொழுது நேரம் மட்டும் 10 ஆகிறது. என்னுடைய அநேக சகோதரர்கள் மிகவும் கொஞ்சம் அலுவலாக இருக்கிறபடினால 11 பேர் தான் இணைந்திருக்கிறார்கள். மீதி எல்லாருக்கும் சில நேரங்களிலே எங்களுடைய ஜனாதிபதியோட அலுவலாக இருக்குமோ தெரியவில்லை, இல்லாவிட்டால் பிரதம மந்திரியோடு என்று சொன்னால் இப்படிப்பட்ட முக்கியமான பாடங்களுக்கு அவர் நேரத்தை ஒதுக்கவில்லை. சரி, நாங்கள் இப்பொழுது over to our dear brother and fellow servant of God, our wonderful brother Steve Atkinson. Over to you, brother. Okay. Hey, Muraleetharan, when you were speaking, it sounds awful. There's a lot of rattling noises, like the microphone is touching clothing, or maybe you've got a bad connector on your microphone, but it sounds really hard to hear. It's probably that way for other people too. Is your microphone touching your shirt or anything? What happened was there was a fan working directly into the phone. Now it stopped. Now can you hear me clearly? Oh, I hear you perfectly now. Okay, it was a sound of the fan directly hitting my face. Okay, it's very humid and sultry here, so we have switched off the fan. Thank you. Well, I'm sorry you have to be in the heat. Now, can you see my full screen? You see it? Okay. Murley? Yes. Okay, are we ready to start? Yes. Okay, well, send my greetings to the brothers there in Sri Lanka. I guess you did that, didn't you? Yes, I have given a good introduction to all our brothers and sisters. All right, well, we'll get started. Obviously, what we're going to talk about is something called New Covenant theology.
இன்றைக்கு நாங்கள் புதிய உடன்படிக்கை இறை என்ற பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். And this is just an introduction today. இன்றைக்கு நாங்கள் வெறும் அறிமுகத்தை மாத்திரம் பார்க்க இருக்கின்றோம். And a good way to understand New Covenant theology is to compare it to its alternatives. அதாவது புதிய உடன்படிக்கை இறையியலை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை வேறு 2-3 விதமான இறையியலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். So we're going to compare New Covenant theology to something called covenant theology and something else called dispensational theology. புதிய உடன்படிக்கை இறையியலை நாங்கள் உடன்படிக்கை இறையியலுடனும் யுக இறையியல், அதாவது டிஸ்பென்சேஷனல் கால இறையியல் அல்லது யுக இறையியல் என்று சொல்வார்கள், அதோடு ஒப்பிட்டு பார்க்க இருக்கின்றோம். Now, I know that might seem very boring and abstract, but it has a lot of application for everyday life and how we do church. அதாவது என்னுடைய இந்த படிப்பானது வெறுமனே அதாவது பாடத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டிருக்காமல் நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் சபையை எப்படி நடத்துகிறோம் என்பதோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. Okay, so we're going to start with a question. What is New Covenant theology? முதலாவதாக புதிய உடன்படிக்கை இறையியல் என்றால் என்ன என்ற கேள்வியோடு நாங்கள் இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறோம். It is a way of interpreting the Bible. அதாவது வேதாகமத்தை ஒரு வியாக்கியானப்படுத்தும் ஒரு முறையாக அது இருக்கிறது. It has an emphasis on the new covenant or the New Testament. புதிய உடன்படிக்கையை அல்லது புதிய ஏற்பாட்டை மையமாக அதை அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறதாக இருக்கிறது. So now let's think, what is the issue that we need to be concerned about? What's the problem? அதாவது இந்த இப்பொழுது என்ன காரியம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த இறையியலை குறித்து என்பதை நாங்கள் ஆராய்வோம். Okay, there's a book called The Early Church, and they make this statement. அதாவது ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் இங்கு காணலாம். ஆரம்பத்தில் இருந்த பண்டைய காலத்து சபை, ஹென்றி சாட்விக் என்று சொல்லி எழுதினவர் அந்த புத்தகம் இருக்கிறது. Okay, so he says the central questions of the apostolic age அப்போஸ்தலர் யுகத்தினுடைய மிக பிரதானமான மத்திய கேள்விகள், முக்கியமான கேள்விகளை குறித்து அவர் எழுதுகிறார். turned on the continuity அவர் அதனுடைய தொடர்ச்சியை குறித்து, அப்போஸ்தலருடைய காலம் தன்னுடைய தொடர்ச்சியை குறித்து அதிலே பேசுகிறார். or discontinuity இல்லாவிட்டால் அப்போஸ்தல காலத்துடனான தொடர்பும் முடிந்து விட்டதா இன்றைக்கு என்று சொல்லி அவர் கேட்கின்றார். of the church அது ஒரு சபையை குறித்து அவர் பேசுகிறார். with Israel. அவர் இஸ்ரவேலுடன் ஒப்பிட்டு சபையை குறித்து பேசுகிறார். All right, so the central questions of the apostolic age turned on the continuity or discontinuity of the church with Israel. அதாவது அப்போஸ்தல காலம் ஆனது இஸ்ரவேலுடன் சபைக்குள்ளதான தொடர்போடு, அதாவது அதுக்குள்ள இடையிலான தொடர்போடு தொடர்ந்து வருகின்றதா அல்லது இடையிலேயே நின்று விடுகின்றதா என்று சொன்ன ஒரு பிரதானமான கேள்வியை அவர் முன்வைக்கிறார். The question is it the church and Israel, or is it the church is Israel? அதாவது சபையும் இஸ்ரவேலுமா அல்லது சபைதான் இன்றைக்கு இஸ்ரவேலா என்று சொல்லிய ஒரு முக்கியமான வித்தியாசப்படுத்தும் ஒப்பிட்டு பார்க்கும் கேள்வி. So, and what does it matter? You might be thinking, what does it matter? அதாவது சபைக்கும் சபைதான் இஸ்ரவேலா, சபையும் இஸ்ரவேலா, இப்படிப்பட்ட கேள்விகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் என்று நீங்கள் கேட்கலாம். Here are some issues we need to answer. Are Christians under the law of Moses? இதை ஏன் நாங்கள் படிக்க வேண்டும் என்றால், நன்றாய் கவனியுங்கள்,
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருக்கின்றார்களா இல்லையா? Should churches have priests and altars and sanctuaries like we see in the Old Testament? பழைய உடன்படிக்கையிலே காணப்படுகின்றது போன்று ஆசாரியர்கள், பலிபீடங்கள், அங்கே நாங்கள் பார்க்கின்ற பிரகாரம் அங்கே ஆசாரிப்பு கூடாரங்கள் புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகின்றனவா சபையிலே? Now, in ancient Israel, God and government were merged together and they were one. Should the same be true today? Should the church and the government be merged together? நன்றாய் கவனிங்கள். பழைய உடன்படிக்கையிலே தேவனும் அந்த அரசாங்கமும் ஒன்றாக இணைந்து பின்னி பிணைந்து காணப்பட்டது. அது போன்று இன்றைக்கு சபையும் அரசாங்கமும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டுமா, இணைந்து காணப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. Is Sunday, the Lord's Day, a Sabbath day? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளா அல்லது ஓய்வு நாளா? In the Old Testament, believers circumcised babies. Should New Testament believers baptize babies? பழைய உடன்படிக்கையிலே குழந்தைகள், உங்களுக்கு தெரியும், 8வது நாளிலே அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். அதே போன்று புதிய உடன்படிக்கையிலே குழந்தைகள் ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? What about tithing? Are we robbing God if we don't tithe? அதாவது தசமபாகத்தை குறித்து என்ன? நாங்கள் தசமபாகம் கொடுக்காவிட்டால் தேவனை கொள்ளையடிக்கிறோமா? In ancient Israel, heretics were executed. Should the church execute heretics today? பண்டைய இஸ்ரவேலிலே அங்கே தேவ தூஷணம் பேசினவர்கள், தேவனுக்கு விரோதமான கொள்கை உடையவர்கள், அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படி புதிய உடன்படிக்கையிலும் சபை அங்கே தேவ தூஷணம் சொல்லுபவர்களுக்கும் தேவனுக்கு விரோதமாய் பேசுபவர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டுமா? The Old Testament promises if you obey the law, you will be rich and have money. Do these promises of prosperity to ancient Israel carry over into the New Testament church today? பழைய உடன்படிக்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், கீழ்ப்படுகிற வேளையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிலங்களும் குளங்களும் பணங்களும் கிடைக்கும். அப்படியே புதிய உடன்படிக்கையிலே சபையிலேயும் நாங்கள் கீழ்ப்படுகிற வேளையிலே நாங்கள் இவ்விதமாக செல்வந்தம் கொளிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்று புதிய உடன்படிக்கை பேசுகிறதா? What about the nation of Israel today? Are they still the apple of God's eye? And will those who oppose Israel be opposed by God? இன்றைக்கு இஸ்ரவேலை குறித்து என்ன? இன்றைக்கும் அவர்கள் தேவனுடைய கண்ணின் மணியாக இருக்கின்றார்களா அல்லது தேவனை எதிர்க்கின்றவர்களை தேவன் இன்றைக்கு எதிர்க்கின்றாரா? There are 3 common ways to answer these questions. இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு 3 பொதுவான வழிகள் காணப்படுகின்றது. The first way is found with a system of theology called covenant theology. இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் முகமாக ஒரு முறைமை, ஒரு இறையியல் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அந்த இறையியலுக்கு பெயர் உடன்படிக்கை இறையியல், covenant theology. The second way is with a system of theology called dispensational theology. இதற்கு பதில் கொடுக்கும் முகமாக 2வது வகையான இறையியல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பெயர் யுகம் இறையியல், அதாவது dispensational theology. dispensation என்றால் தமிழ்ல யுகங்கள், காலங்கள் என்ற அர்த்தம். And the third way is what we'll ultimately study in this series. That's called New Covenant theology. 3வது விதமான ஒரு பதிலளிப்பானது அந்த கேள்விகளுக்கு புதிய உடன்படிக்கை இறையியல் மூலமாக வருகிறது. இதைத்தான் நாங்கள் இறுதியிலே நாங்கள் நன்றாக ஆராய்ந்து படிக்க இருக்கிறோம். All right, so today we're going to compare and contrast these 3 systems.
இன்றைக்கு நாங்கள் இந்த 3 விதமான இறைகளை ஒப்பிட்டும் நாங்கள் அதற்கிடையிலான இருக்கிற வேறுபாடுகளை குறித்தும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். All right, number one, we'll start with covenant theology. முதலாவதாக உடன்படிக்கை இறையியலுடன் ஆரம்பிப்போம். All right, it was made famous by a document called the Westminster Confession of Faith, written in 1646. 1646 ஆண்டு வெஸ்ட்மின்ஸ்டர் அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த அறிக்கைக்கூடாக இந்த இறையியல் உருவாக்கப்பட்டது. This theology was held to by the ancient churches like the Roman Catholic Church, the Eastern Orthodox Church, the Lutheran Church of Germany, the Dutch Reformed Church of Holland, the Presbyterian Church and the Church of Scotland, and the Anglicans and the Church of England. They all held to covenant theology. இந்த உடன்படிக்கை இறையியலை பின்பற்றிய சபைகள் யார் என்று பார்ப்போமானால், பண்டைய காலத்து அரசோடு இணைந்த சபைகளாக காணப்பட்ட ரோமன் கத்தோலிக்க சபை, கிழக்கத்திய பழமை வாய்ந்த சபை, ஜெர்மனியில் காணப்பட்ட லூத்தரன் சபை, ஹாலண்டில் காணப்பட்ட டச் சீர்திருத்த சபை, சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டில் காணப்படுகிற சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து அல்லது பிரஸ்பெட்டேரியன் சபை, அல்லது சர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் காணப்பட்ட இங்கிலாந்து சபை ஆகிய ஆங்கிலிக்கன் சபையிலே இந்த கொள்கைகள் காணப்பட்டது. The second answer to our question is found in dispensational theology. ஆகவே ஏற்கனவே கேட்கப்பட்ட இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் முகமாக உருவாக்கப்பட்ட இரண்டாவது இறையியலை நாங்கள் யுக இறையியல் அல்லது கால இறையியல் என்று நாங்கள் மொழிபெயர்க்கலாம். This is held to by a group called the Plymouth Brethren or Brethren Assemblies. இந்த கொள்கையானது பிலிமத் சகோதர சபை, எல்லாவிட்டால் பிரத்யேக சகோதர சபை அல்லது பிரதரன் அசம்பிளிஸ் என்று சொல்லப்படுகிற சகோதர சபைகளாலே இன்றைக்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. Perhaps you've read a book. It's called The Late Great Planet Earth by Hal Lindsey. That book is a reflection of dispensational theology. It's sold many copies in the West. லால் ஹின்சே என்ற நபர் எழுதிய, அதாவது லேட் கிரேட் பிளானட் அதை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிற்பாடு வருகின்ற மிகப்பெரிய ஒரு பூமியை குறித்து அந்த புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகமானது இந்த யுக இறையியலை அடிப்படையாக வைத்து அதனுடைய பிரதிபலிப்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது நிறைய காப்பீஸ், நிறைய பிரதிகள் விற்கப்பட்டது. There's also a movie, maybe you've seen this movie, it's called The Left Behind movies, and that movie reflects dispensational theology. கிம் லாகே என்பவர் ஒரு நபர் இருந்தவர். அவர் இந்த யுக இறையியலை அதிகமாய் நம்பினபடியினால் அதன் அடிப்படையிலே ஒரு படத்தை கூட எடுத்தார். அதாவது லெஃப்ட் பிஹைண்ட் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்கள் என்று சொன்ன அர்த்தத்தை உடைய ஒரு புத்தகத்தை, அதாவது படத்தை அவர் எடுத்தார். And then the third option to the question is what we will be studying in this series, New Covenant theology. மூன்றாவதாக இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் முகமாக ஏற்படுத்தப்பட்ட இறையியலானது புதிய உடன்படிக்கை இறையியலாக இருக்கிறது. All right. The New Covenant theology is reflected in the First London Baptist Confession of 1644. That would be a document that they like. இந்த புதிய உடன்படிக்கை இறையியல் ஆனது முதலாவது லண்டன் பாப்டிஸ்ட் அறிக்கை 1644 ஆண்டளவிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கையின் அடிப்படையிலே உருவானதாக இருக்கிறது. And maybe some people you might have heard of that hold to this. One would be a Baptist pastor named John Piper. அதாவது உங்களிலே சில பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாப்டிஸ்ட் ஒரு மெய்ப்பன் பாஸ்டர் ஜான் பைப்பர் என்று சொன்ன பிரபலமான பிரசங்கியாளர், எழுத்தாளர். Another is a theologian named D.A. Carson at Trinity Seminary. He writes a lot of commentaries. He believes this.
அது மாத்திரமல்ல, D.A. காசன் என்று சொல்லப்படுகிற மிக பிரபல்யமான பிரசங்கியும் போதகரும் எழுத்தாளருமான D.A. காசன் அவரும் புதிய உடன்படிக்கை இறைகளை விசுவாசிக்கின்றார். Another famous person that holds to it is Douglas Moo. He also writes many commentaries today. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்னும் ஒருவர் டக்ளஸ் மூ என்ற ஒரு தேவனுடைய மனிதர், அவரும் வீட்டன் என்ற இடத்துல இருக்கிறார். அவரும் இந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு வேத வியாக்கியான நூல்களையும் எழுதி கொண்டு வருகிறார். And so today I'm going to explain these three systems. ஆகவே இன்றைக்கு நான் இந்த 3 விதமான இறைகளை குறித்து நான் உங்களோடு பேசப் போகின்றேன். And I'm going to contrast these three systems. நான் இந்த 3க்கும் இடையிலே உள்ள வேறுபாடுகளை குறித்தும் நான் இன்று உங்களோடு பேச இருக்கின்றேன். So going back to the question, the central questions of the apostolic age turned on the continuity or the discontinuity of the church with Israel. சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலான தொடர்பானது ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் அது முடிந்து போன ஒன்றாக இருக்கிறதா? Now, covenant theology cannot get Israel and the church apart. They are inseparable. இந்த உடன்படிக்கை உரையியலை குறித்த வரையிலே இஸ்ரவேலையும் சபையையும் அவர்கள் வேறு பிரித்து பார்க்க முடியாது. அவர்களை பொறுத்தவரையிலே இரண்டும் இணை பிரியாதவைகள். Believers in Old Testament Israel were already the church, and the church is now the true spiritual Israel. பழைய உடன்படிக்கையில் இருக்கின்ற இஸ்ரவேலர்கள், அதாவது விசுவாசிகள் சபையாகவும், இன்றைக்கு சபையானது ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகவும் இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். And God only has one people, the church. இன்றைக்கு தேவனுக்கு ஒரே ஒரு மக்கள் இருக்கிறார்கள், அதுதான் சபை, திருச்சபை. Now, dispensational theology cannot get the church in Israel together in any sense whatsoever. They are separate. ஆனால் இந்த யுக இறையியலை நம்புகிறவர்கள் ஈஸ்ரவேலும் சபையும் ஒன்றானது என்பதை எப்படிப்பட்ட விதத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். So they are polar opposites. Covenant theology and dispensational theology are like opposite ends of a magnet. அதாவது சொல்ல போனால் காந்தத்தினுடைய இரு துருவங்களை போல வடக்கு தெற்கை போன்று இந்த யுக இறையியலும் உடன்படிக்கை இறையியலும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாத நிலையில் காணப்படுகிறது. So believers within Old Testament Israel were not the church, and the church is not spiritual Israel. அதாவது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்குள் காணப்படுகின்ற விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் சபை அல்ல, சபையானது ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேல் அல்ல. And God has two separate peoples, Israel and the church. தேவனுக்கு இரண்டு விதமான பிரத்யேகமான தனித்துவமான மக்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலும் சபையும் ஆகும். Now, New Covenant theology is in between covenant theology on one hand and dispensational on the other, and it takes the best from each of those two extremes. இந்த புதிய உடன்படிக்கை இறையியலானது உடன்படிக்கை இறையியலிலிருந்தும் யுக இறையியலில் இருந்தும் காணப்படுகின்ற வேதத்துக்கு ஒத்த மிக திறமான, அதாவது ஒத்த அந்த சத்தியங்களை காரியங்களை எடுத்து சேர்த்து உருவாக்கப்பட்ட இறையியலாகும். Let me explain. Okay. அதாவது கவனன், அதாவது உடன்படிக்கை இறையிலே காணப்படுகிற வேதத்துக்கு ஒத்த காரியங்களையும் அங்கே யுக இறையிலே காணப்படுகிற வேதத்துக்கு ஒத்த காரியங்களையும் உட்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட இறையியல் தான் புதிய உடன்படிக்கை இறையியல். Okay, thank you. So, New Covenant theology agrees with dispensational theology that believers
within Old Testament Israel were not the church. அதாவது புதிய உடன்படிக்கை இறையியலானது அங்கே யுக இறையிலுடன் இந்த விடயத்தில் ஒத்துப்போகிறது. அதாவது பழைய உடன்படிக்கையில் உள்ள இஸ்ரவேலருக்குள் காணப்படுகின்ற இந்த விசுவாசிகளானவர்கள் அவர்கள் சபைக்கு உரியவர்கள் அல்ல என்பதிலே இந்த புதிய உடன்படிக்கை இறையியல் யுக இறையியலோடு ஒத்துப்போகிறது. Let me explain a little bit in Tamil so you will understand better. So அதாவது நன்றாக கவனிங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த விசுவாசிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் சபை அல்ல என்பதில யுக இறையியலும் புதிய உடன்படிக்கை இறையியலும் உடன்படுகிறது. ஓகே. And New Covenant theology தம்பி மீட்டிங்ல இருக்கிறேன். Okay. New Testament theology agrees with covenant theology that the church is spiritual Israel and that God only has one people, the church. அதே வேளையிலே புதிய உடன்படிக்கை இறையியலானது உடன்படிக்கை இறையியலுடன் ஒத்து போகிறது. எதில் என்று சொன்னால் சபையானது இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலாக இருக்கின்றது. அதே வேளையில் தேவனுக்கு ஒரே ஒரு மக்கள் தான் இருக்கின்றார்கள், அது சபை என்பதிலே இந்த உடன்படிக்கை இறையியல் புதிய உடன்படிக்கை இறையியல் உடன்படிக்கை இறையியலோடு ஒத்து போகிறது. So I tried to draw an illustration. Now, what we have here is a train tracks. Imagine you've got railroad tracks up on the screen. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு புயரத தண்டவாளத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதிலே சிடி என்று சொன்னால் உடன்படிக்கை இறையியல், இஸ்ரவேல், சமன், சபை என்று சொல்லப்படுகிறது. So the number one is the first coming of Jesus. So we've got Israel is riding on those train tracks all the way until the time of the coming of Jesus. And according to covenant theology, Israel was already the church even in the Old Testament. Right. நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது முதலாவது வரும் வரைக்கும் அந்த தண்டவாளத்தை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கை இறையியல் என்ன சொல்லுது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே சபை இருக்கிறது, அதுதான் இஸ்ரவேலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இஸ்ரவேலாக இருக்கிறது சொல்கிறார். Now once Jesus came and we are entered the church age, you've got the same set of railroad tracks coming out of the station of the first coming. So Israel was the church, and now the church is Israel. It's on the same set of tracks before and after the coming of Jesus. நன்றாய் கவனியுங்கள். இந்த உடன்படிக்கை இறையியல் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகைக்கு முன்னம் என்ன சொன்னால் அந்த இஸ்ரவேல் தான் தேவனுடைய சபையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சபையை ஸ்தாபித்த பிற்பாடு இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த சபைதான் இஸ்ரவேலாக இருக்கிறது என்று சொல்கிறார். So there is continuity between Israel and the church. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் இடையிலே ஒரு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. And that number two is the second coming of Jesus out in the future. இந்த இரண்டாவது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறிக்கிறது. And in covenant theology, what happens after that is anything you want to believe. They don't have any particular view of what happens after Jesus comes back. இந்த உடன்படிக்கை இறையியலை குறித்து இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அதற்கு பிற்பாடு என்ன நிகழ்கிறது, என்ன சம்பவங்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து அவர்கள் அக்கறைப்படுவதில்லை. Okay, now let's talk about dispensational theology. இப்பொழுது நாங்கள் புதிய உடன்படிக்கை இறையியலை யுக இறையியலை குறித்து பேசுவோம். தயவு செய்து உங்களுடைய ஒளிவாங்கியை நிறுத்தி வையுங்கள். So here we see on the second line here, dispensational theology has got a set of railroad tracks in Old Testament days coming into the first coming of Jesus. And they say that is Old Testament Israel, which is not the church.
ரைட். நன்றாய் கவனிங்கள். இந்த அதாவது யுக இறையியல் டிஸ்பென்சேஷனல் தியோலஜி என்று சொல்லப்படுகிற என்ன சொல்றான்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகைக்கு முன்பு இஸ்ரவேல் சபையாக இருக்கவில்லை, இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் இடையிலே தொடர்பு இல்லை என்று அவர்கள் விசுவாசிக்கிறார். Now, after Jesus comes, we have the time between the first and second coming. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையிலே அவர்கள் என்னத்தை விசுவாசிக்கிறார்கள் என்றால், and what we have now are two sets of train tracks coming out of the station. இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த புகையிர நிலையத்தை விட்டு இரண்டு விதமான தண்டவாளங்கள் புறப்படுகின்றன. They say Old Testament Israel was not the church, and the church is not the new Israel. அதாவது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலானது சபை அல்ல, இப்பொழுது இருக்கிற அந்த சபையானது இஸ்ரவேல் அல்ல என்று அவர்கள் வாதிடுகிறார். So they say the church and Israel are separate. They have two sets of train tracks now in the church age. ஆகவே அவர்கள் என்னத்தை விசுவாசிக்கிறார்கள் சொன்னால், சபையை ஒரு தண்டவாளமாக கருதுகிறார்கள், இஸ்ரவேலை இன்னொரு தண்டவாளமாக கருதுகிறார்கள். ஆகவே இரண்டையும் அவர்கள் தனியாக, சபை வேறு இஸ்ரவேல் வேறாக கருதுகிறார்கள். So the bottom set of train tracks is Israel. Sorry. And the top set of train tracks is the church. மேலே காணப்படுகின்ற ரயில்வே தண்டவாளம் சபையாகவும் கீழே காணப்படுகிற தண்டவாளத்தை இஸ்ரவேலாகவும் கருதலாம். And then we have the second coming of Jesus. பிற்பாடு ஆண்டவராகிய இரண்டாவது வருகை குறித்து பார்க்கிறோம். After that, we have another set of train tracks called Israel in a time called the millennium. அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், இரண்டாவது வருகைக்கு பிற்பாடு அவர்கள் சாதாரணமாக அது ரகசிய வருகை என்று சொல்வார்கள். அந்த ரகசிய வருகைக்கு பிற்பாடு அங்கே இஸ்ரவேல் என்றும் அங்கே மில்லியனியம் 1000 வருஷ அரசாட்சியை நாங்கள் காணுகிறோம். So what you have in dispensational theology is in all three eras, Israel is prominent. The church is just temporary. And ultimately, after the second coming, God goes back to his original plan of working with Israel. இந்த ரெண்டு ரயில்வே தண்டவாளங்களை சொன்னால், அந்த யுக இறையியலானது எப்பொழுதும் இஸ்ரவேலை மையப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தது. இரண்டாவது வருகைக்கு பிற்பாடு, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு, இந்த ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரவேலிடத்திலே போய் அவர்களுக்கென்று ஒரு தனியான திட்டத்தை, தன்னுடைய திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார். Now we have New Covenant theology. இப்பொழுது எங்களுக்கு புதிய உடன்படிக்கை இறையியலை நாங்கள் பார்க்கின்றோம். So like the other three views, this set of train tracks coming into the first coming is Old Testament Israel. அவை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இங்கே ரயில்வே தண்டவாளம், புதிய உடன்படிக்கையிலே ரயில்வே தண்டவாளம் இருந்து அங்கே தண்டவாளம் ஆரம்பிக்கிறது முதலாவது வருகை வரைக்கும். And New Covenant theology says Old Testament Israel was not the church. இந்த புதிய உடன்படிக்கை இறையில் என்ன சொல்றது சொன்னால், பழைய உடன்படிக்கையிலே காணப்பட்ட இந்த இஸ்ரவேலானது அது சபை அல்ல என்று விசுவாசிக்கின்றது. Then leaving the station of the first coming is one set of train tracks, but it's a different set of train tracks than what Israel was on. It is the church, which is the new Israel. நன்றாய் கவனிங்கள். இந்த முதலாவது வருகைக்கு பிற்பாடு இரண்டாவது வருகைக்கு வரைக்கும் அங்கே போயிருந்த நிலையத்தில் இருந்து வேறு ஒரு விதமான தண்டவாளம் ஆரம்பிக்கிறது என்பதை கவனியுங்கள். அந்த தண்டவாளம் என்ன? அது சபையானது இஸ்ரவேலாக இருக்கின்றது. And then after Jesus comes back, there is no particular set of beliefs about what happens after Jesus comes back. You are free to
interpret that இயேசு however you want. கிறிஸ்துவானவருடைய 2வது வருகைக்கு பிற்பாடு என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து அவர்கள் அதிகமாக ஆராய்ந்து பேசுவதில்லை. என்றால் 2வது வருகைக்கு பிற்பாடு எல்லாமே வெளியரங்கமாக இருக்கும். All right. So we looked at, there's 3 common ways to answer that original question, and I'm showing you those 3 ways and how they work. நன்றாய் கவனியுங்கள். நாங்கள் ஏற்கனவே சில கேள்விகளை நாங்கள் கேட்டோம் அல்லவா? அந்த கேள்விகளுக்கு 3 விதமான பதில்கள், 3 விதமான இறையியலை அடிப்படையாக கொண்டு பதில்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். All right, so let's go back to the first way and take it apart. Covenant theology. இப்பொழுது ஒவ்வொரு இறையியலையும் நாங்கள் கூர்ந்து அவதானிப்போம். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது உடன்படிக்கை இறையியல். Even if you've never heard of covenant theology, the ideas behind it have influenced churches in Sri Lanka, and you need to be aware of it. அதாவது இந்த உடன்படிக்கை இறையியலை நீங்கள் கேள்விப்படாவிட்டாலும், இதனுடைய தாக்கம் இலங்கையிலே காணப்படாவிட்டாலும், இந்த உடன்படிக்கை இறையியல் என்றால் என்னவென்று சொல்லி மேய்ப்பர்கள், மூப்பர்கள், போதர்களாகி இருக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். All right, now I need to warn you, there are some assumptions ahead. நான் உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த கொள்கையிலே சில ஊகங்கள் அல்லது சில முன்னெண்ணங்கள் இங்கே காணப்படுகின்றன. I am not making these assumptions. Covenant theology makes these assumptions. அதாவது நான் இந்த முன்னெண்ணங்களையும் இந்த இவைகளை நான் ஏற்படுத்தவில்லை. உடன்படிக்கை இறையியலை நம்புகிறவர்கள் இந்த முன்னெண்ணங்களையும் சில ஊகங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். All right. When we talk about covenant theology, you should think of a desert with nothing in it. அதாவது உடன்படிக்கை இறையியல் என்று நீங்கள் சிந்திக்கிற வேளையிலே நீங்கள் ஒரு வெறுமையான ஒரு பாலைவனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். Because the covenant of covenant theology is not named after any of the covenants in the Bible. It's an assumption. It's nothing in the Bible gives the name to covenant theology. Right. இந்த உடன்படிக்கை இறையியல் என்று அவர்கள் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டோ இல்லாட்டால் வேதாகமத்திலே காணப்படுகின்ற எந்த ஒரு குறிப்பான உடன்படிக்கையை வைத்து இந்த பெயரை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. மாறாக ஒரு பொதுவாக உடன்படிக்கை சொல்ற வேளையில் ஒரு பொதுவானதாகத்தான் அவர்கள் கருதுகிறார். குறிப்பாக covenant theology gets its name from man-made theological covenants. இந்த உடன்படிக்கை இறையியலானது மனிதரால் உருவாக்கப்பட்ட இறையியல் உடன்படிக்கைகளை கொண்டதாக இருக்கிறது. They say that these covenants are implicit in the Bible. அதாவது இந்த உடன்படிக்கையானது வேதாகமத்திலே மறைமுகமாக நசுக்காக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் கருதுகிறார். Implicit means not directly expressed or not readily apparent. அதாவது ஆங்கிலத்தில் இம்ப்ளிசிட் என்று சொல்ற தமிழ்ல ஒரு வெளியரங்கமாக அப்படியே வர்ணிக்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது பார்த்த உடனேயே காணப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. Now that is different than the biblical covenants that you can read about in the Bible. இந்த இறையியல் உடன்படிக்கையானது பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கின்ற காணுகின்ற உடன்படிக்கையோடு வேறுபடுகிறது. அந்த உடன்படிக்கைகள் அல்ல. The biblical covenants are not implicit, they are explicit. வேதாகம உடன்படிக்கைகள் ஆனது மறைமுகமாக குறிப்பிடப்பட்டதல்ல, அது ஒரு வெளியரங்கமாக திட்டத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. And explicit means it's fully and clearly expressed, leaving nothing implied. அதாவது இது வெளியரங்கமாக முற்றாக அது விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது, ஒன்றையும் மறைமுகமாக அது குறிக்கவே இல்லை. For example, உதாரணமாக they have something they call the covenant of redemption,
which is implicit. And they say it is a covenant that God made with himself within the Trinity in eternity past to save mankind. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், மீட்பின் உடன்படிக்கை. இந்த மீட்பின் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த சொற்பதமானது வேதாகமத்திலே தெளிவாக காணப்படவில்லை, மறைமுகமாக தான் இருக்கின்றதாக அவர் சொல்கிறார்கள். அதாவது நித்தியத்திலே, கடந்த கால நித்தியத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஒன்றிணைந்து மனிதர்களை ரட்சிக்கும் முகமாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்கள் என்று அவர்கள் அதிலே மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கருதுகிறார். Now, it is true that in eternity past, God made a decision to save mankind from his sin. மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்கும் முகமாக தேவன் அனாதியிலே நித்தியத்திலே சில தீர்மானங்களை எடுத்தார் என்பது உண்மை. But the Bible itself never calls that decision a covenant within the Trinity. It never calls it a covenant of redemption. ஆனால் வேதாகமானது அந்த தீர்மானத்தை மீட்பின் உடன்படிக்கை என்று சொல்லி இப்படிப்பட்ட அதை உடன்படிக்கை என்று அழைக்கவில்லை, மீட்பின் உடன்படிக்கை என்ற சொல் பதத்திலே அதை கருதவும் இல்லை. So covenant theology is named after a man-made theological covenant. ஆகவே இந்த உடன்படிக்கை இறையியலானது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முறைமையை கொண்டதாக இருக்கிறது. மனிதர்கள் தான் அதற்கு அந்த பெயரை கொடுத்தார். All right. Now, out of that flows another made-up covenant that they call the covenant of works. அதில இருந்து உருவான இன்னும் ஒரு உடன்படிக்கையை தான், அதாவது கிரியைகளின் உடன்படிக்கை, covenant of works என்று சொல்கிறார்கள். அதுவும் மறைமுகமாகத்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் சொல்லுகிறார். Now, this is based on something the Bible does say. இதுவும் நேரடியாக வேதாகமத்திலே திட்டவட்டமாய் தெளிவாக கிரியைகளின் உடன்படிக்கை என்று எழுதப்பட்டிருக்கவில்லை. Okay, it's based on Genesis chapter 2, verse 16 and 17. You may surely, well, just read the verse there. Okay, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த தோட்டத்தில் உள்ள எந்த கனியையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். அதாவது நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது. Now, this is a true statement made by God. It's a warning. இது உண்மையான வார்த்தை, தேவன் அவர்களுக்கு எச்சரிப்பாக கொடுத்த வார்த்தை. But covenant theology makes a covenant out of this truth. ஆனால் உடன்படிக்கை இறையில் என்ன செய்கிறது என்று சொன்னால், இதுல இருந்து எடுத்து இதை ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி அவர்கள் எண்ணிவிடுகிறார்கள். அதுதான் இந்த தவறாக இருக்கிறது. They also have something growing out of the covenant of redemption called the covenant of grace, which is also implicit. அதாவது இந்த மீட்பின் உடன்படிக்கையை அவர்கள் இன்னொரு விதமாக கிருபையின் உடன்படிக்கை என்று சொல்கிறார்கள். இந்த கிருபையின் உடன்படிக்கை கூட அங்கே தெளிவாக வெளியரங்கமாக அந்த பெயராலே வேதாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை, அதே பெயரால். Now that's based on the first promise of the gospel that we read in Genesis 3:14 through 15. So I'll get you to read that. Right. அதாவது இந்த கிருபையின் உடன்படிக்கை என்ற இந்த பதத்தை அவர்கள் எங்கிருந்து மறைமுகமாக எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 3:14-15 இருந்து அதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், அதிலிருந்து தான் அது சுவிசேஷமாக வருகிறது. அங்கே தேவன் சொல்லுகிறார், அங்கே சர்ப்பத்திடம், உன் வித்துக்கும் அவருக்கும் இடையிலே நான் பகைமை உண்டாக்குவேன், உனக்கும் ஸ்திரீக்கும் இடையிலே நான் ஒரு பகைமை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிக்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So that's a true promise from God, but covenant theology turns it into a formal contract made by God.
அது தேவனாலே சொல்லப்பட்ட உண்மையான வார்த்தை. ஆனால் இந்த உடன்படிக்கை இறையியலானது அதை ஒரு உடன்பாடாக, இரண்டு பேருக்குள்ள ஒரு உடன்பாடாக அதை மாற்றி விடுகிறது. All right. Now, so the covenant of covenant theology is a man-made theological covenant. ஆகவே இந்த உடன்படிக்கை இறையியலானது மனிதராலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைமையாக, மனிதராலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இறையியலாக இருக்கிறது. Now, what does covenant theology do with the Bible covenants that are explicit that you can read about with your own eyes? What does it do with them? அதாவது இந்த உடன்படிக்கை இறையிலே காணப்படுகிற இந்த உடன்படிக்கைக்கும் நீங்கள் வேதாகமத்திலே நேரடியாக காணுகின்ற, மிக தெளிவாக நீங்கள் வாசிக்கின்ற உடன்படிக்கைகளுக்கும் இடையிலே என்ன தொடர்பை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து நீங்கள் அவதானிக்க வேண்டும். All right. They say that the theological covenant of grace, which is implicit, leads to the biblical Old Covenant and it leads to the biblical New Covenant. அதாவது அவங்க என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த கிருபையின் உடன்படிக்கையானது, இந்த இறையியல் கிருபையின் உடன்படிக்கையானது வேதாகம ரீதியான ஒரு பழைய உடன்படிக்கைக்கும் வேதாகம புதிய உடன்படிக்கைக்கும் வழிநடத்தி செல்கிறது என கருதுகிறார். Now, they say the old covenant that you read about in the Bible and the new covenant that you read in the Bible are not different covenants. They say they are not two different covenants. அதாவது புதிய பழைய உடன்படிக்கையிலே காணப்படுகின்ற உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற உடன்படிக்கையும் ரெண்டு வேறான உடன்படிக்கைகள் அல்ல, அவை ஒன்று என்று சொல்லி அவர்கள் கருதுகிறார். Instead, they are simply different administrations of the one underlying covenant of grace. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இவைகள் அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாங்கள் கருதுகிறோமே, இவைகள் என்னவாக இருக்கின்றன என்று சொன்னால், கிருபையின் உடன்படிக்கையினுடைய இரண்டு நிர்வாகங்கள், இரண்டு விதமான செயற்பாடுகளாகத்தான் இருக்கிறதே ஒழிய அங்கே கிருபையின் உடன்படிக்கை என்று சொல்லி ஒரே உடன்படிக்கை தான் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் அதற்குள்ளே அடங்குகிறது என்று சொல்கிறார். They say the old covenant and the new covenant are really the same thing. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் சொல்ல போனால் ஒன்று தான் சொல்கிறார். And they say church and Israel are really the same thing. அதை குறித்து தான், அதாவது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற இஸ்ரவேலும் சபையும் ஒன்று என்று சொல்கிறார். All right. So they take Bible promises and they amplify them into man-made covenants. Right. இப்ப கவனிங்க, இந்த உடன்படிக்கை இறையியல் என்னத்தை சொல்கிறது என்று சொன்னால், வேதத்திலே காணப்படுகின்ற இந்த வாக்கு தத்தங்களை, அதுதான் அவர் அண்டர்லைன் பண்ணியிருக்கார், ப்ராமிஷன் சொல்லி, அந்த வேதாகம வாக்கு தத்தங்களை, அதாவது மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற உடன்படிக்கைகளாக, மறைமுகமாக கருதுகின்ற உடன்படிக்கைகளாக மாற்றி விடுகிறது, அதை அப்படியே காண்பித்து விடுகிறது. And then they reduce explicit Bible covenants into mere administrations of their made-up theological covenant. இரண்டாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வேதாகமத்திலே காணப்படுகின்ற தெளிவான வேத உடன்படிக்கைகளை, அந்த உடன்படிக்கை கவனன்ஸ் என்னதை அவர் அண்டர்லைன் பண்ணியிருக்கார் பாருங்கள். ஆகவே வேதத்தில் காணப்படுகின்ற தெளிவான உடன்படிக்கை அவர்களுடைய இறையியல் உடன்படிக்கைகளின் ஒரு நிர்வாகங்களாக மாற்றிவிட்டார், அதுக்கு அந்த அளவுக்கு குறைத்து விட்டார்கள் வேதாகம உடன்படிக்கையை. Now, so covenant theology blurs the distinction between explicit Bible covenants. நன்றாய் கவனிங்கள், இந்த உடன்படிக்கை இறையியல் ஆனது தெளிவாக காணப்படுகின்ற வேதாகம உடன்படிக்கைகளுக்கு இடையிலே காணப்படுகிற வித்தியாசங்களை அவர்கள் மழுங்கடித்து விட்டார்கள்.
அதை அவர்கள் பிளஸ் என்று சொன்னால் அதை தெளிவாக காணப்பட முடியாதவாறு செய்து விட்டார். Now, let me show you some proof of this. இப்பொழுது நான் அதை எப்படி நான் நிரூபிக்கிறேன் பாருங்கள். We're going to go back to the Westminster Confession, and they say இப்பொழுது there. வெஸ்ட்மின்ஸ்டர் அறிக்கைக்கு செல்லுவோம். So these are not two covenants of grace differing in substance, but one and the same covenant under various dispensations. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் வந்து ரெண்டுமே வேறு அல்ல, ஒன்றுதான். இவைகள் அதாவது two covenants of grace in differing substance. ஓகே, இந்த கிருபையின் ரெண்டு கிருபையின் உடன்படிக்கைகளானது ஒரு அதனுடைய தன்மையில வேறுபட்டாலும் கூட அவைகள் ஒரே நிர்வாகத்தின், அதாவது காலத்தில் காணப்படுகின்ற வேற யுகங்களில் காணப்படுகின்ற ஒரே உடன்படிக்கையாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையானது வந்து ஒரே உடன்படிக்கை தான், கிருபையின் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ரெண்டு இல்லை. ஆனால் அது வேற நிர்வாகங்களை, வேற தன்மைகளை உடையதா இருந்தாலும், வேற நிர்வாகங்களை உடையதா இருந்தாலும் அது கிருபையின் உடன்படிக்கை என்று ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார். All right, that's hard. Okay, here's another example. If I said to you, Happy New Year, do I mean உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், do I mean that this year is a completely new year, or is it a different administration of last year? அதாவது நீங்கள் புதிய வருஷம் என்று சொல்லி ஒருவரை வாழ்த்தும் பொழுது நீங்கள் பழைய வருஷத்தை குறிப்பிடுகிறீர்களா, இல்லாவிட்டால் வருகின்ற புதிய வருடத்தை குறிக்கிறீர்களா? So covenant theology says 2021 is simply a different administration of 2020. அதாவது புதிய உடன்படிக்கை இறையியல் என்ன சொல்லுன்னு சொன்னால், இந்த 2021 இந்த 2020 ரெண்டும் வேற நிர்வாகங்கள். So 2020 is really no different than 2021, and the new covenant is really no different than the old covenant. அவங்க என்ன சொல்றாங்க என்றால் 2020 2021 வித்தியாசமே இல்லை. அதே மாதிரி புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் இல்லை என கருதுகிறார்கள். And the church is really no different than Israel. அந்த சபையானது இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. All right, so in covenant theology there is continuity between the Old Testament and the New Testament. தயவு செய்து உங்களுடைய ஒளிவாங்கியை நிப்பாட்டுங்க. அதாவது உடன்படிக்கை இறையியலை குறித்து என்ன சொல்லும் என்று சொன்னால், அவர்களை குறித்த வரையில பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையில எந்த விதமான மன்னிக்கவும் அந்த புடலில ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அதாவது அவருக்கு ரெண்டுமே ஒன்றுதான் என்று அவர்கள் சொல்லுகிறார். The key in covenant theology thinking is continuity, continuity, continuity. அவர்களை பொறுத்தவரையில இந்த உடன்படிக்கை இறைகளை பொறுத்தவரையில அது தொடர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார். All right, so imagine these highway cones were all stacked up on top of each other. உங்களுக்கு தெரியும், இந்த அதாவது நாங்கள் போகின்ற பெருந்தெருவிலே ஹைவேன்னு சொல்லும் இல்லையா, இதிலே இப்படிப்பட்ட இந்த இதை வைத்திருப்பார்கள். இதை திசை திருப்ப இல்லாவிட்டால் பாதையை மாற்றுவதற்காக இப்படி போன் மாதிரி செய்திருப்பார்கள். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிரைவர்ஸ் மாதிரி எல்லாரும். Okay, so all the covenants are the same, and they're all based on, you got the covenant of grace at the bottom, covenant with Abraham grows out of that, the covenant with Israel grows out of that, the new covenant with the church grows out of that, and they're all basically touching each other in the same. அதாவது இந்த உடன்படிக்கைகள் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அடியிலே வந்து கிருபையின் உடன்படிக்கை இருக்கிறது, அதற்கு மேலே பழைய உடன்படிக்கை அல்லது இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை. இங்காலே நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, சபை என்று சொல்லி. அவர்களை பொறுத்தவரையில இவைகள் எல்லாம் வந்து கிருபையின் உடன்படிக்கையில இருந்துதான் எல்லாம் வருகின்றது என கருதுகிறார். All right, they have what I call Hebrew thinking.
ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த உடன்படிக்கை இறையியலாளருக்கு எபிரேய சிந்தனை ஒன்று காணப்படுகிறது. This is why they baptize babies. If you circumcise babies in the Old Testament, then we will baptize babies today. இதனாலதான் இந்த உடன்படிக்கை இறையியலாளர்கள் என்ன செய்கிறார் என்றால், பழைய உடன்படிக்கையிலே பிள்ளைகளுக்கு விருத்த சேதனை செய்தார்கள். ஆகவே புதிய உடன்படிக்கையிலே பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். This is why they keep Sunday as a Sabbath day. If in the Old Testament Saturday was a Sabbath day, then in the New Testament we're going to make Sunday a Sabbath day. யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த ஓய்வு நாளை நினைந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களாக என்று சொல்லப்பட்டது. ஈஸ்டவேரரை குறித்தவர்களே சனிக்கிழமைதான் ஓய்வு நாளாக காணப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஆனாலும் இந்த உடன்படிக்கை இறையியலாளர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஓய்வு நாளாகத்தான் அந்த சிந்தனையிலே தான் செயல்படுகிறார். This is why they teach that if you do not tithe, you are robbing God, because in the Old Testament you were required to tithe to the priests, and so they say in the New Testament you must tithe to the church. இந்த கொள்கையினுடைய விளைவாகத்தான், இந்த உடன்படிக்கையின் விளைவாகத்தான் அதை விசுவசிக்கின்ற சபைகள் பழைய உடன்படிக்கையிலே எப்படியாக இந்த 10 ஆசாரியருக்கோ வேறு காரியங்களுக்கோ கொடுக்கப்பட வேண்டுமோ, அதே மாதிரி புதிய உடன்படிக்கையிலையும் மேய்ப்பர்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் நீங்க 10 கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அவை பிழையான இறையியல், பிழையான நடைமுறைக்கு வழி நடத்துகிறது. Well, this is why covenant churches often have priests. If they had a priest in the Old Testament that wore funny clothes, then we should have a priest in the New Testament church that wears funny clothes. You want some of those funny clothes, don't you, Murali? Okay. பழைய ஏற்பாட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய உடன்படிக்கையிலே இந்த ஆசாரியர்கள் பலவித தொப்பிகள், வண்ணங்கள், உடுப்புகள் எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு வித்தியாசமா இருப்பார்கள். அதே மாதிரி அந்த சிந்தனை உடையவர்களாக இருக்கிறபடினாலே அந்த சிந்தனையை பின்பற்றுகிற சபைகள், அந்த கொள்கை இறையியலை பின்பற்றுகிற சபைகள் புதிய உடன்படிக்கை அவர் இருந்தாலும் அவர்களைப் போலவே அவர்கள் இப்படி எல்லாம் போட்டு தொப்பியை போட்டு அலங்கரிச்சு இருக்கிறார்கள். சரிதானே? அது ஒரு வித்தியாச, ஒரு சோராசியத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. And let's see. This is why many covenant theology churches have altars in them. If in the Old Testament temple there was an altar, then we should have an altar in a New Testament church. Right. இந்த இறையியலுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலும் காணப்படுகிற இந்த சபை கட்டிடங்களிலே ஆல்டர் அல்லது பலிபீடம் காணப்படுகிறது. பழைய உடன்படிக்கையிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே, தேவாலயத்திலே பலிபீடம் காணப்பட்டது போன்று புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற சபை கட்டிடத்திலேயும் அவர்கள் பலிபீடத்தை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே சத்தியத்தை பலிக்கடாவாக்கி விட்டார். And if you go to Europe, in history for 1500 years, there was no separation between God and government. The church told the government what to do, and the church leaders were government officials. 2015வது ஆண்டு வரைக்கும் நாங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால், மேற்கத்திய நாடுகளிலே தேவனுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே அவர்கள் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி, அதாவது தேவனும் வேதாகமும் அரசாங்கமும் இணைந்தே காணப்பட்டது. அதாவது இங்கே இருக்கின்றவர்கள் அதாவது செய்கின்ற ஏற்படுத்துகின்ற முடிவு அரசாங்கத்தை பாதிக்கும். So we said there were 3 ways to answer those questions, and that's what we're in the middle of looking at, those 3 ways to answer the questions about God and about the church in Israel. அதாவது சபையும் இஸ்ரவேலும் ஒன்றா, அது அதனுடைய தொடர்ச்சியா, நாங்கள் குழந்தை பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமா, எங்களுக்கு பலிபீடம் தேவையா, எங்களுக்கு நாங்கள் ஆசாரியத்துவம் இந்த தசபாகம் கொடுக்க வேண்டுமா, இந்த கேள்விகளுக்கு 3 விதமான பதிலை நாங்கள் பார்க்கிறோம். அதுல முதலாவது பதில் உடன்படிக்கை இறையியல் கொடுக்கிற பதிலை பார்க்கிறோம். So now let's look at the second way to answer, which is dispensational theology.
இந்த கேள்விகளுக்கு யுக இறையியல் என்ன பதிலை கொடுக்கிறது, எப்படி கையாளுகிறது என்பதை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். Maybe if the favorite verse is 2 Timothy 2:15, you want to read that for me? Yes. அதாவது மிகவும் ஒரு பிரத்யேகமான விசேஷித்த வசனம் என்னவென்று சொன்னால், உண்மை உள்ள வேலைக்காரனாக நிரூபித்து, அதாவது வெட்கப்படாதபடிக்கு நீ உண்மை உள்ள ஊழியக்காரனாக நியமித்து, தேவனுடைய சத்திய வார்த்தையை சரியாக பகுத்து நிதானிக்கிறவராக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கட்டளையிடுகிறதை 2 தீமோத்தேயு 2:15 பார்க்கின்றோம். So dispensational theology is about dividing the Bible up into different dispensations. ஆகவே சரியாக நிதானித்து பகுத்து பிரிக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒவ்வொரு யுகத்தையும் துண்டு துண்டாக பிரிக்க வெளிக்கிட்டார். All right, now if you go into a bathroom in a fancy hotel, they will have a soap dispenser on the wall, and when you push the button, you get one squirt of soap out. That's what a dispensation is. It's just a squirt of God's grace, one squirt at a time. Right. அதாவது பாத்ரூம், நீங்கள் போன்ற இடங்களிலே வாஷ்ரூமுக்கு போற வேளையிலே இப்படியான ஒரு இது இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப கொரோனா காலத்துல நிறைய இருக்குது, சரியா, நிறைய அமர்த்துறமா. ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்படி அமர்த்துற வேளையில அதை சொல்வாரு டிஸ்பென்சர் என்று, அதாவது வெளியிடுபவர். அப்ப இந்த யுக இறையியல் என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் கிருபையின் ஒவ்வொரு துளியை மாத்திரம் வெளியிடுகிறார். ஒவ்வொரு காலங்களையும் ஒரு யுகத்திலையும் ஒரு அமர்த்தும் பொழுது ஒரு துளி இதில் வருகிறது போன்று ஒவ்வொரு காலங்களையும் ஒரு துளி கிருபையின் ஒரு துளி வருகிறது என்று அவர் கருதுகிறார். Now, so they say God has dispensed his grace in 7 different eras of time, or 7 different dispensations. ஆகவே அவர்களை குறித்தவரையிலே தேவனுடைய கிருபையானது 7 துளிகளாக 7 காலங்களுக்கு பிரித்து தேவன் கொடுக்கின்றார். டிஸ்பென்சன் சொல்வார் இல்லையா, 7 காலங்களுக்கும் அவர் பிரித்து காண்பித்திருக்கிறார் என்று எண்ணுகிறார். Now here are the 7: from Adam to the fall, from the fall to the flood, from the flood to the Tower of Babel, from Abraham to Moses, Moses to Jesus, Jesus to the rapture, and then the tribulation period, and then the millennium. Those are the 7 dispensations that they come up with. நன்றாய் கவனியுங்கள், இவர்கள் அந்த வேதாகமத்துக்குரிய இந்த காலத்தை எப்படி பிரிக்கின்றார்கள் என்றால் 7 காலங்களாக பிரிக்கின்றார்கள். முதலாவது காலம் ஆதாமிலிருந்து வீழ்ச்சி வரைக்கும், 2வது யுகம் வீழ்ச்சியில இருந்து அங்கே வெள்ளப்பெருக்கு வரைக்கும், 3வது யுகம் வெள்ளப்பெருக்கில இருந்து பாபேல் கோபுரம் வரைக்கும், 4வது யுகம் ஆபிரகாமிலிருந்து மோசே வரைக்கும், 5வது யுகம் மோசையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் வரைக்கும், 6வது யுகம் சிலுவை மரணத்தில இருந்து ரகசிய வருகை என்று அவர்கள் சொல்கிறார்கள், அது வரைக்கும். பிற்பாடு 7வது யுகம் மகா உபத்திரவ காலம் அல்லது உபத்திரவ காலம் அல்லது 1000 வருஷ அரசாட்சி என்று சொல்வார். Okay, now in dispensational theology, each of the Bible covenants is a distinct dispensation. So they take those highway cones and they don't stack them together, they push them all apart. Right. நன்றாக கவனிங்கள், உடன்படிக்கை இறையியலிலே இவைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டு இருந்தது. இப்ப இந்த யுக இறையியல்ல பாத்தீங்கன்னா இவை தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, இஸ்ரவேலான பழைய உடன்படிக்கை, பிற்பாடு சபை புதிய உடன்படிக்கையின் யுகம். ஆகவே இவர்களை நாங்கள் பார்க்கிறோம், இந்த யுகங்களை தனித்தனியாக பிரித்தெடுத்து விடுகிறார். So whereas covenant theology is about continuity, dispensational theology is about discontinuity. அதாவது சுருக்கமாக சொல்லுவோமானால் கவனிங்க, உடன்படிக்கை இறையியலானது தொடர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் இந்த யுக இறையியல் பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது, தொடர்ச்சியற்றதாக காணப்படுகிறது. In covenant theology,
their man-made theological covenants are more important than the Bible covenants. அதாவது இந்த உடன்படிக்கை இறையிலே வேதாகமத்தில் வெளிப்படையாக காணுகின்ற உடன்படிக்கைகளை விட மனிதனாலே உருவாக்கப்பட்ட உடன்படிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கிறார். In dispensational theology, their 7 dispensations are more important than the Bible covenants. இந்த யுக இறைகளை பொறுத்தவரையிலே வேதாகம உடன்படிக்கைகளை விட அவர்கள் பிரிக்கின்ற இந்த 7 யுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த வித்தியாசம். All right. So dispensational theology says God has 2 covenant peoples at this time in history, the church and Israel. அதாவது உடன்படிக்கை யுக இறையியலானது 2 உடன்படிக்கை மக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள், இஸ்ரவேலும் சபை. Israel is God's people for earthly blessings. The church is God's people for heavenly blessings. இஸ்ரவேல் ஜனமானது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாகவும் திருச்சபையானது பரலோக ஆசீர்வாதங்களுக்குரியதாகவும் இருக்கிறது என்று அவர்கள் எண்ணுகிறார். Now, I don't believe this. I'm just telling you what they say. கவனிங்கள், நான் சொல்லவில்லை, அவர்கள் அப்படி கருதுகிறார்கள் என்று நான் சொல்கிறேன். All right. So go back to the question by Henry Chadwick. The central questions of the apostolic age turned on the continuity or discontinuity of the church with Israel. ஆகவே பண்டைய சபை, ஆரம்ப கால சபையை குறித்து எழுதின அந்த ஹென்றி சாட்விக் எழுதின புத்தகத்திலே அப்போஸ்தலர்களுடைய காலத்தை குறித்து இருக்கின்ற முக்கியமான கேள்விகள் என்னவென்று சொன்னால், அந்த சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள உறவானது அது தொடர்ச்சியா இருக்கிறதா அல்லது தொடர்ச்சி அற்றதாக இருக்கிறதா? Charles Ryrie is the famous speaker for dispensational theology. இந்த சார்ல்ஸ் ரைரி என்கின்ற ஒரு வேத பண்டிதர் இருக்கின்றார். அவர் இந்த யுக இறையியலினுடைய மிக பெரிய ஒரு இதை பரப்புகின்ற ஒரு போதகராக இருக்கிறார். அவர் சபையையும் இஸ்ரவேலரையும் வேறு பிரித்து காண்பிக்கிறார். A dispensationalist keeps Israel and the church distinct. ஆகவே இந்த யுகவியலாளர்கள் இஸ்ரவேலையும் சபையையும் வித்தியாசமாக பிரித்து காண்பிக்கிறார். This is probably the most basic theological test of whether or not a person is a dispensationalist. ஒருவர் யுகவாதியாக இந்த யுக காலம், அதாவது யுக இறையியலை நம்புகிறாரா இல்லையா என்பதற்கு இந்த நம்பிக்கையானது ஒரு உண்மையான இறையியல் சோதனையாக காணப்படுகிறது. The one who fails to distinguish Israel and the church consistently will inevitably not hold to dispensational distinctions. அதாவது இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த வித்தியாசத்தை தொடர்ந்து நம்பாதவர்கள் தவிர்க்க முடியாதவாறு இந்த யுக இறையியல் கொள்கையை நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது என்ன சொல்ல வர்றார் என்று சொன்னால், இஸ்ரவேல் வேறு சபை வேறு என்று பிரிக்க தெரியாதவர்கள், அதாவது இஸ்ரவேலும் சபையும் ஒன்றென்று சிந்திக்க தெரியாதவர்கள், அது வேறு என்று நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் தவிர்க்க முடியாதபடி நீங்கள் ஒரு யுக இறையியல்வாதியாகத்தான் இருப்பீர்கள். All right. Here's an example. Here's a poster that a church did at night to honor Israel, a tribute to the nation of Israel and Jewish people around the world. இங்க ஒரு பத்திரிகை, ஒரு சஞ்சிகையை பார்க்கிறீர்கள். அதாவது இஸ்ரவேலை கனம் பண்ணும் முகமான ஒரு இரவு, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு மரியாதை செலுத்தும் முகமான நிகழ்ச்சி.
உலகெங்கும் உள்ள யூதர்களுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் மரியாதை செலுத்தும் முகமான ஒரு நிகழ்ச்சி என்று அவர்கள் அழைக்கிறார். So the church that made this poster has been strongly influenced by dispensational theology. ஆகவே இங்கு நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இஸ்ரவேலை வித்தியாசமாக முற்றிலும் காண்பிக்கின்ற இந்த திருச்சபையானது யுக இறையியலினால் பாதிக்கப்பட்டு செல்வாக்கு செலுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். And many American Christians who may come to visit you in Sri Lanka will also have been strongly influenced by dispensational theology. சில நேரங்களிலே இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற சில போதகர்கள் ஊழியக்காரர்கள் கூட இந்த யுக இறையியலினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். They will never have a poster that says a night to honor Sri Lanka and a tribute to the nation of Sri Lanka and Tamil people around the world. அவர்கள் ஒருபொழுதும் இந்த பத்திரிகையில இப்படியாக விளம்பரப்படுத்த மாட்டார்கள். இலங்கைக்கு வருகின்ற வேளையிலே இலங்கையை கனப்படுத்துவதற்கான ஒரு இரவு, இலங்கையிலே உள்ள மக்களையும் அதை சுற்றியுள்ள இலங்கை மக்களுக்கான அவர்களை கனத்தை மரியாதையும் செலுத்துவதற்கான நிகழ்ச்சி என்று சொல்லி ஒருபொழுதும் அவர்கள் விளம்பரப்படுத்த மாட்டார். They believe that the nation of Israel is God's special nation in a way that Sri Lanka is not. இஸ்ரவேல் தேவனுடைய விசேஷித்த மக்களாக இருப்பது போன்று இலங்கையில் உள்ள மக்கள் விசேஷித்த மக்கள் அல்ல என அவர்கள் எண்ணுகிறார். Now, most people in Sri Lanka today do not believe in Jesus the way we do. இன்றைக்கு நாங்கள் விசுவசிக்கின்ற பிரகாரம் இன்றைக்கு இலங்கையில் உள்ள அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதில்லை. And most people in the nation of Israel today do not believe in Jesus either. இன்றைக்கு இஸ்ரவேலில் இருக்கிற அநேக யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று சொல்லி விசுவசிப்பதில்லை. But to a dispensationalist, that does not matter. Israel is still God's special nation to them. ஆனால் இந்த யுகவியலாளர்களுக்கு, இந்த யுக கொள்கையை நம்புகிறவர்களுக்கு, யுக இறையியல் கொள்கையை நம்புகிறார்களே, அவர்களுக்கு அது பரவாயில்லை. இஸ்ரவேல் நம்பினானே நம்பாட்டி என்ன, அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அது தேவனுடைய தேசம்தான் இன்னும் என்று கருதுகிறார். So I'm just trying to give you an example of how they think. இப்பொழுது அவர்கள் அதை எப்படியாக உணர்கிறார் என்பதை குறித்து நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். And here's another thing. They have a very unique belief about the end time events. அவர்களை பொறுத்தவரையிலே அந்த முடிவு காலத்தை அல்லது இறுதி காலத்தை குறித்த வித்தியாசமான ஒரு பிரத்யேகமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார். Dispensational beliefs about end time events are different than everybody else's. அதாவது மற்றவர்களை விட தாங்கள் விசுவசிக்கின்ற இரண்டாவது வருகை குறித்த இறுதி காலத்தை குறித்த நம்பிக்கையானது வித்தியாசமானது, பிரத்யேகமானது என்று அவர்கள் எண்ணுகிறார். They are big on charts and graphs, and maybe you've seen some of these charts and graphs in the books or on the internet. இந்த படங்களையும் இந்த கிராஃப், இந்த வரைபடங்களையும் இந்த இப்படிப்பட்ட காரியங்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம், பல இடங்களில் பார்த்திருக்கலாம், சில சபைகளில் பார்த்திருக்கலாம். If you saw the movie Left Behind, you saw dispensational theology about end times and Israel. இஸ்ரவேலை குறித்த இறுதி காலத்தை குறித்த அவருடைய நம்பிக்கையை குறித்து இந்த கைவிடப்பட்டவர்கள் என்ற இந்த படத்திலே அவர்கள் சித்தரிக்கிறார்கள். They believe in the pre-tribulation rapture of the church. அவர்கள் சபையானது உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். They believe in a 7-year great tribulation just before Jesus comes back. இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாவது வருகையிலே, அதாவது இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக 7 வருட உபத்திரவ காலம் ஏற்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். They believe that Jesus is going to return before the millennium starts.
1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வருவார். அவர் வந்தவுடன் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும் என்று நம்புகிறார்கள். And they believe that there will be a literal millennium with Israel at the center of it. அதாவது இஸ்ரவேலை மையமாக வைத்து சொல்லர்த்தமான ஒரு 1000 வருஷ அரசாட்சி இடம்பெறும் இந்த பூமியிலே என்று அவர்கள் நம்புகிறார். And if you've ever seen or read the late great Planet Earth, that is dispensational eschatology. ஆகவே நீங்கள் இந்த புத்தகத்தை லேட் கிரேட் பிளானட், அதாவது பிந்தைய பெரிய இந்த பூமி என்று சொல்லி இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் இது யுக இறையியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புத்தகமாகும். Neither covenant theology or new covenant theology has such a particular view of end time events. உடன்படிக்கை இறையியலோ அல்லது புதிய உடன்படிக்கை இறையியலோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உடையதான இரண்டாவது வரியை குறித்த கொள்கைகளை கொண்டிருக்கவில்லை. All right, now the question is how to interpret prophecy. இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்னவென்றால், தீர்க்க தரிசனத்தை, விசேஷமாக இரண்டாவது வரியை குறித்த தீர்க்க தரிசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது? கவனிங்க. So dispensational theology is all about interpreting prophecy literally, and they call that the historical grammatical interpretation method. அதாவது யுக இறையியல் ஆனது, இந்த காலங்களை பிரித்து பார்க்கிறோமே, அந்த இறையியல் ஆனது சொல்லர்த்தமாக காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை எடுக்கின்றது. அதற்கு பேர் வரலாற்று ரீதியான, இலக்கண ரீதியான வியாக்கியானத்தை அது கையாளுகின்றது. For example, in Matthew 24, Jesus predicted the destruction of Jerusalem and the temple. உதாரணமாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 14வது வசனங்களிலே ஒரு கடைசி நாட்களிலே ஏற்பட போகின்ற முடிவின் ஆரம்பத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். Now, so there he is predicting it. Now, that literally, what he said in Matthew 24 literally happened in AD 70. The city was destroyed and the temple was destroyed. ஒரு கல்லின் மேல் இராதவாறு, ஒரு கல்லின் மேல் மறு கல் இராதவாறு இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தின் அழிவை குறித்து முன்னெடுத்த சம்பவமானது சொல்லர்த்தமாக கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டளவிலே நடைபெற்றது. Jesus also said the sun and the moon would darken and that stars would fall from heaven. அதே வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சூரியனும் சந்திரனும் இருளடையும், வானத்தில் இருந்து நட்சத்திரங்கள் விழும் என்றும் அறிவித்தார். That did not literally happen in AD 70. ஆனால் இந்த வார்த்தையானது, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனமானது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டளவில் சொல்லர்த்தமாக நிறைவேறவில்லை. Therefore, dispensationalists say there are parts of Matthew 24 that have not come true, and that it has to do not with the end of Israel, but with the end of the world yet out in the future, because they want the sun and the moon to literally go out and the stars to literally fall from heaven. அன்றாய் கவனியுங்கள், இஸ்ரவேல் தேசத்தை குறித்த அந்த தேவாலயத்தை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லர்த்தமாக விசுவசித்த அவர்கள் அந்த நேரத்திலே நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சூரியனும் சந்திரனும் இருளடையும், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்று சொன்ன வார்த்தை நடைபெறவில்லை என்ற காரணத்தினால் அது இஸ்ரவேலரோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது வரியை குறித்த காரியம் அல்ல, அது முழு உலகத்தோடும்
அதாவது ஆண்டவருடைய இந்த இரண்டாவது இனிமே நடக்க போன்ற இரண்டாவது வருகையோட உலகத்தின் முடிவோடு சம்பந்தப்பட்ட வசனமாக இருக்குன்னு சொல்லி அதை மொழிபெயர்த்து வியாக்கியானம் பண்ணி விடுகிறார். Now, covenant theology and new covenant theology say we should interpret the Bible not simply literally, but rather literarily. In other words, we interpret the Bible according to various literary genres or types that are within it. So prophecy is not the same as history, is not the same as poetry. Right. அந்த அதே வேளையில புதிய உடன்படிக்கை இறையியல் ஆனதும் உடன்படிக்கை இறையியல் ஆனதும் சொல்லர்த்தமாக மாத்திரம் வேதத்தை விளங்கப்படுத்துவது மாத்திரம் போதாது. ஆங்கிலத்தில் லிட்டரலி என வித்தியாசப்படுத்துகிறார். அதாவது அந்த வசனத்தினுடைய சூழமைவு, வசனத்தினுடைய தன்மை, அது ஒரு கவிதையாக சொல்லப்பட்டிருக்கா, வரலாறாக சொல்லப்பட்டிருக்கா, தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கா, இவைகளை ஆராய்ந்து விளங்கப்படுத்த வேண்டுமே ஒளி எல்லாவற்றையுமே நாங்கள் சொல்லர்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார். All right. So, therefore, Jesus predicted the literal destruction of the temple, and that happened. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தினுடைய அழிவை குறித்து முன்னறிவித்தார். அது சொல்லர்த்தமாய் நடந்தது. He said the sun and moon would darken and the stars would fall from heaven, and that did not happen. அங்கே சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படும், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்று சொன்ன அந்த வார்த்தை சொல்லர்த்தமாக நிறைவேறவில்லை. Now, covenant theology and new covenant theology said that cosmic chaos is prophetic shop talk. It's technical terminology common to its literary genre that is not to be taken literally. It was a way of speaking common to the Old Testament that was said about every ancient city before it was destroyed. But the prophets, when they predicted the destruction, would almost always talk about the sun and the moon going dark and stars falling from heaven, things that did not literally happen with the destruction of any of the Old Testament cities that were destroyed. நன்றாய் கவனியுங்கள். இந்த சூரியன் சந்திரன் அந்தகாரப்படும், வானத்தில் இருந்து நட்சத்திரங்கள் விழும் என்று சொன்ன இந்த வார்த்தையானது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், எந்த ஜோலர் சொன்னால், இது ஒரு மிகைப்படுத்தி, அதாவது ஒரு சம்பவம் நிகழ்கின்ற வேளையிலே இது உலகம் பூராகவும் நடக்கின்ற ஒரு காரியமாக, அதாவது அந்த அளவுக்கு பரந்த அளவுக்கு இது நடக்கும். ஆகவே அதனுடைய தாக்கத்தை வர்ணிக்கும் முகமாக பாவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்களாக இருக்கிறது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே மற்ற நாடுகளை குறித்து, மற்ற தேசங்களை குறித்து தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்த வேளையிலே இதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள். சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படும், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும். ஆனால் சொல்லர்த்தமாக அவைகள் நிகழவில்லை. அவர்கள் என்னத்தை கருதினார் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அந்த தாக்கம், நியாய தீர்ப்பு இருக்கும். அது ஒரு ப்ரொஃபெட்டிக் ஷாப் டாக் என்று சொல்வார்கள். அதாவது அது ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுற வார்த்தைகளாக நாங்கள் அது கணிக்கப்பட வேண்டுமே ஒழிய சொல்லர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. Thank you. All right, so they say that Matthew 24 is not the end of the world, it's about the end of apostate Israel. ஆகவே மத்தேயு 24 அங்கே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே உலகத்தினுடைய முடிவு காரியங்களை குறித்து அது பேசாமல் அதாவது விசுவாச துரோகமான இஸ்ரவேலினுடைய அந்த நாட்களை குறித்து, அவனுடைய அழிவு நாட்களை குறித்து அது பேசுகிறது. All right. So the third way to interpret prophecy that I don't at all recommend is the Roman Catholic way, and that's to interpret prophecy allegorically. That's to say that the Bible has mystical hidden meanings in it. மூன்றாவதான பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தீர்க்கதரிசனத்தை வியாக்கியானம் பண்ணுவது போன்று நாங்கள் வியாக்கியானம் பண்ணக்கூடாது.
அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அலிகரைசன் சொல்வார்கள், ஸ்பிரிச்சுவலைசன் சொல்வார்கள். ஆவிக்குரிய அர்த்தத்தை ஒரு ஆவிக்குரிய மயமாக்குதலை கொடுத்து விடுகிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இதற்குள்ளே ஒரு ரகசியமான மறைந்திருக்கின்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்ட அர்த்தத்துக்கு பதிலாக வேறு அர்த்தத்தை அவர்கள் கொடுத்து விடுவார். So, as we know, Jesus predicted the destruction of the temple, and he described it in part by saying the sun and the moon would be darkened and stars would fall from heaven. அங்கே ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்துடைய சொல்லர்த்தமாக எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதே வேளையிலே சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்பட்டு வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுமென்று அவர் வர்ணித்த பிரகாரம் சொல்லர்த்தமாக நடக்கவில்லை. ஆனால் அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்னென்றால், அவ்வளவுக்கு அந்த நியாயத்தீர்ப்பும் அந்த தாக்கமும் பயங்கரமாக இருக்கும் என்பதை வர்ணிப்பதாக இருந்தது. Well, in Catholicism, now I'm making this up, this is just made up, but they might say the sun represents Jesus and the moon represents the Pope, and the stars that fall are the Catholic leaders who became Protestants, like Martin Luther and John Calvin, and they fell from grace and they cast darkness on the Pope and Jesus because they were evil Protestant reformers. That might be an allegorical way to interpret what Jesus said. அதாவது இப்ப கத்தோலிக்கர்கள் இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கிறானால், சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் போப்புக்கும் ஒப்பிட்டு வானத்திலிருந்து விழுகிற நட்சத்திரங்கள் வந்து மார்ட்டின் லூதர், ஜோன் கல்வின் அவர்கள் விசுவாச துரோகம் செய்து விழுந்து போனார்கள் என்று சொல்லி அவர்கள் இயேசுக்கு எதிராயும் போப்புக்கு எதிராயும் பாவம் செய்து விட்டார்கள் என்று ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கலாம். அது தவறான. Okay. Now, so there's three common ways to answer our original question. ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த இந்த கேள்விகளுக்கு 3 விதமான பொதுவான வழிகளிலே பதிலை கொடுத்ததை நாங்கள் காணலாம். Now, the third way concerns New Covenant theology. மூன்றாவதாக பதில் கொடுக்கிற முறைமையானது புதிய உடன்படிக்கை இறையியலின் முறைமையாகும். But now, Murali, let me ask you a question. We've gone about an hour and a half. Do you want me to stop now, or do you want me to press on and deal with this last section? What do you want me to do? Yes. Thank you, brother. For the time being, it will be a heavy dose if we continue. Yes. Because it's the beginning. So I think for the time being, we can stop with it and we can continue, God willing, from next week. So 1 second.